ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆதாரமான வேத வசனம் யாத்திரையாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திரையாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24 அதே வசனம் தான். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு விஷயம், இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படி நம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்பட பரிசுத்த தேவன் கிரியைகளை நடப்பி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இது தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளையின் தொடர்ச்சியான ஒரு வேத வசனம். 10 கட்டளைகள் நாம் கைக்கொள்ள வேண்டும். மிக சிம்பிளா சொல்ல போனோம்னா 10 கட்டளைகள் இன்னைக்கு ஒரு சிலர் தெரியாம இருக்கலாம். நம்ம கட்டாயம் கற்றுக்கிடணும். ஃபர்ஸ்ட் 5 தேவனுக்குரிய கட்டளைகள். செகண்ட் பார்ட் 5 மனுஷன் பின்பற்ற வேண்டிய கட்டளைகள். நம்ம ஈஸியா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, இல்லை யூத் பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல தேவனுக்கு முன்னுரிமை, ரெண்டாவது நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய 10 கட்டளைகள். அதை சொல்லிட்டு அதன் பின் தொடர்ச்சியாய் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகனப்படியாக சமாதானப்படியாக செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? அப்போ நம்முடைய தேசமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய கிராமமும் இந்த ஆசீர்வாதத்தை ஏன் பெறல என்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கிடலாம். தம்பிமா கொஞ்சம் அமைதியாக. ரொம்ப அழகாய் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏன் வரலன்னா, ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கத்தக்க அந்த இடம் சரியா இல்லை. ஆண்டவர் வந்து அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமோ, ஒருவேளை தரித்திரம் என்கிற ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட வியாதி என்கிற ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட பலவீனம் என்கிற ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட அனாதை என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், இல்லைன்னா அடிமை என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட சிறுமை என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட குப்பை என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், இல்லாட்ட அழுக்கு என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், அவமானம் என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம், நிந்தை என்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கலாம். எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு தேவாலயத்தில் வந்துதான் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்பது
இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. எந்த ஸ்தானமாயிருந்தாலும், எந்த ஸ்தானமாயிருந்தாலும் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவாலயம் என்பது நமக்கு கூடி வருவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அதனாலதான் நம்ம இந்த தேவாலயத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவாலயத்தின் மேல் ஒரு சிலுவையோ, தேவாலயத்திற்கான ஒரு கோபுரமோ, தேவாலயத்திற்காக பல கோடி ரூபாயோ நம்ம செலுத்தப்படல. தேவாலயம் பொருட்டல்ல, எந்த ஸ்தானத்திலும் அவரது ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். எந்த ஸ்தானத்திலும் அவரது ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். அருமையான தாயார் அண்ணாள் சொல்லுவது சொல்கிறார், புழுதியில் இருந்த என்ன, குப்பையில் இருந்த என்ன ஆண்டவர் உயர்த்தினார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிச்சா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றான். தாவீது சொல்கிறார், ஆட்டுக்கு பின்னே நடந்த என்ன, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 ஆடுகளுக்கு பின்னே சென்ற என்ன ஆண்டவர் பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தானம் முக்கியம் இல்லைங்க, எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு பொண்டாடி சரியில்லை, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை. எல்லாம் சரியில்லாம போனாலும் பரவாயில்லைங்க. ஆண்டா எதையும் பார்த்து கடவுள் ஆசீர்வதிக்கிற ஸ்தானம் பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானம் தான். ஏதோ முக்கியம் இல்லை. ஒருவேளை ஒரு தம்பி சொன்னா, நான் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்தா பரவாயில்லையே, இந்த கேடுகட்ட பாதாளம் போகிற இந்த பரதேசி வீட்டுல வந்து பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி ஒருவேளை உன் பெற்றோர் பரதேசிகளா இருக்கலாம், உன் பெற்றோர் ஒரு குடிகாரர்களா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பெருசு இல்லைங்க. இந்த கடவுள் ஆசீர்வதிக்க ஸ்தானம். நேற்று இந்துதான் ஒரு கேள்வி கேட்டான்னு நினைக்கிறேன். ஒரு பிரபலமான சுவிசேஷகர் 1000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு தக்கன ஆசீர்வாதம், எவ்வளோ பணம் கொடுக்குமோ அவ்வளோக்கு தக்கன ஆசீர்வாதம்னு சொல்லி யூடியூப்ல வள வந்துட்டு இருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க இந்த இயேசு கிறிஸ்து. அவர் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. எந்த ஸ்தானத்திலும் அந்த பேராக அட்லைன் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த பொசிஷன் தான், இந்த பொசிஷன் தான் இல்லைங்க, எந்த ஸ்தானத்திலும் வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாட்கள்ல ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் சர்ச்சு பேரை கிரேஸ் ஜவுளி இன்னும் கிறிஸ்து என்ன அப்படி கொஞ்சம் மாறி மாறி சொன்னாங்க. பரவாயில்ல, அழைப்பு கிடைச்சதுக்கு போயிட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஒன்லி ஜீசஸ் சர்ச்சு. என்ன செய்ய போயாச்சு, மைக்கு கிடைச்சது, இயேசு கிறிஸ்துவ அறிவிக்க வேண்டிய விதமாக அறிவிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு அலையில சொல்லுறேன். அப்போ அங்கோட ஒரு பாஸ்டர், அங்கோட ஒருத்தர் ஐபிசி சபையை சேர்ந்தது, அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவங்க பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், என்ன பாஸ்டர் நீங்கள் இங்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணதில்லை. ஒரு அலையில சொல்லுறேன், தெரியாமல் வந்துட்டேன். ஒருவேளை நான் வந்து அங்கே அவங்களுக்கு சிங்க் அடிச்சுட்டு போகல, சத்தியத்தை தான் சொல்லிட்டு போனேன். அந்த சபையில் எழுதப்பட்ட வசனங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இப்போ இதில் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் என்கிற இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து போட்டிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுருந்தாங்க. நானும் அவங்கள்ட்ட ஒரு எழுத்தாகிலும் குறை போட்டிருந்தா அதுக்குள்ள தண்டனை நீங்கள் என்ன செய்வீங்க, பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு, ரொம்ப பேச முடியாது. பகல் கூட்டம்னா ரொம்ப அழகாக பேசியிருக்கலாம். அதுலேயும் சில பேர் நாம போட்டவங்க குறி போட்டவங்கலாம் வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தோம். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஸ்தானம் எதுவும் பெருசு இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன புதன்கிழமை அங்கே ஒரு பிறந்தநாள் விழா, நம்ம தம்பி யோசுவா அவருடைய பிறந்தநாள் விழா பயங்கர. அந்த கல்யாண மண்டபமே விற்கிற கோயில் தான். ஆனால் பாடுறவங்களும் சுவிசேஷம் அறிவிக்காங்க, இன்னும் ஆராதனை நடத்துகிறவங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க.
எனக்கும் கிடைச்ச வாய்ப்பு சுவிசேஷம் ஆரம்பித்தோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் விழா மாதிரியே தெரியல. வெளியிலிருந்து கேட்டவன் எவ்வளோ எல்லாம் பரவாயில்ல, இவங்க சுவிசேஷ கூட்டம் தான் நடத்தாங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உற்சாகமாக கூட ஒரு அலையிலே சொல்லுங்களேன். வெறும் 3000 ரூபாயில் கொண்டாட வேண்டிய பிறந்த நாளை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 25,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எந்த ஸ்தானம்ங்கிறது இல்லை. தேவன் வந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். பிரஸ்தாபம்னா என்ன? புகழ்ச்சி, புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும். இதை செய்தால் போதும் ஆண்டவர் அங்க வந்து ஆசீர்வதிப்பாரா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உற்சாகமாக கூட ஒரு அலையிலே சொல்லுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு வர அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இந்த பூமியிலே ஒரு நாமம் உயர்ந்திருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அந்த நாமத்தினால வானமும் பூமியும், பூமியின் கீழும் பூமியின் மேலும் எல்லாம் அவருடைய நாமத்திற்கு முன்பாக அடிமைகளாக ஆக்கப்படுகிறது. அப்படியானால் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமமே அல்லாமல் விமோசனமும் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுகிறேன். இப்போ அமெரிக்க தேர்தல் கடந்த வாரத்தில் நடந்தது. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வெற்றி அந்த மனுஷன் பெற்றார். ஆனா கருத்து கணிப்பு ஃபுல்லா கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க, ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாளர் தான் வருவாங்க. இன்னும் 16 வயசுல இருந்து அந்த பிள்ளைகள் எத்தனை முறையானாலும் கருக்கலைப்பு செய்யலாம் என்கிற சில பயங்கரமான சட்டத்திற்கு பிரச்சாரத்திலேயே ஆதரவு திரட்டினாள் கமலா ஹாரிஸ். ஆனா இந்த மனுஷன் மேல 1031 வழக்குகள் இருக்கு. ஆனா அவன் சொன்னார், பைபிள் அதை அனுமதிக்கல. இந்த அமெரிக்கர்கள் ஒருபோதும் பைபிளுக்கு விரோதமாய் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளையும் ஜெபத்தையும் பைபிளையும் இயேசுவின் நாமத்தையும் முன்னிறுத்தி ஒரு வரலாறு காணாத வெற்றியை பெற்றுட்டார். ஒரு அலையிலே சொல்லுகிற இந்தியர்கள் கூட கமலா ஹாரிஸுக்கு தான் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை அந்த மனுஷன் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை முன்னிறுத்தினார், ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தினார், ஆண்டவரை மகிழ்ந்தார். அப்படியே அந்த வெற்றி வந்த உடனே அங்கே ஒரு பெரிய அந்த வெள்ளை மாளிகைக்கு முன்பாக ஒரு பெரும் கூட்டம், 2000க்கும் அதிகமான கூட்டம் நின்று கடவுளை ஆராதிச்ச விதங்கள், பைபிளை தூக்கி பிடிச்சி ஆராதிச்ச விதம் மெய்சிலிருக்க வச்சுட்டு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா தெய்வத்திற்கு பிரஸ்தாபப்படுத்தும் போது, அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமா மகிமைப்படுவார். எனக்குள்ளேயும் ஒரு ஏக்கம், எத்தனையோ நடிகர்கள் வாரா, ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தலைவன் நமக்கும் இந்தியாவுக்கு கிடைக்காதா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதா? ஒரு அலையிலே சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா ஆண்டவரை உயர்த்தக்கூடிய ஒரு தலைவன் வரணும். இது கூட ரெண்டு சைடும் கப்பமிட்டுவன் அல்ல. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தகப்பனா, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் பைபிள் வச்சுதான் பிரமாணம் செய்வேன், ஒவ்வொரு அசம்பிளிலும் சங்கீதம் வாசிச்சுதான் நடக்கும் சொன்னான். அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் அசைக்க முடியாத தலைவனாக இருந்தான். ஆனா அவன் பையன் இங்கிட்டு பைபிளும் வாசிடுவான், அங்கிட்ட திருப்பதியில போய் நட்டு வாங்கி தந்துடுவான். இப்படிப்பட்ட மனுஷன் ரொம்ப கஷ்டம். கடவுளை மட்டும் நிறுத்தணும். ராகுல்ஜி அப்படிதான், அங்கிட்டு போனா நான் கிறிஸ்டியன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு, அங்கிட்டு போனா பூனலை போட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஐ எம் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி நம்ம தேசத்தில் பிறக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர்
அவரை மகிமைப்படுத்த வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு வலிமை உள்ள ஒரு கடவுள், ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அப்போ அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீங்கள் முன் எழுப்ப வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு உங்களுடைய கூடாரம் ஆயத்தமாக வேண்டும். அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு உங்கள் குடும்பம் ஆயத்தமாக வேண்டும். அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு உங்களுடைய சரீரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தினா போதும். நீங்கள் இருக்கிற இடம், பிறந்த இடம் எதுவுமே பொருட்டில்லைங்க. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், வீட்டுக்கு பேர் பொண்டாட்டி பேர் வைக்காத, இது பிள்ளைகள் பேர் வைக்காத, பேர் வைக்க. வாகனத்துக்கும் பாசத்துல பொண்டாட்டி பேர் வச்சிடாதீங்க, தாய் பேர் வச்சிடாதீங்க, பிள்ளைகள் பேர் வச்சிடாதீங்க, பேர் வைக்க. இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட், அவன் பேர் வைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதா ரொம்ப கவனமாய் கூட காணப்பட வேண்டும். நாம் தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நாம் தெய்வத்தினுடைய பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நாம் தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னா அந்த தொழில கடவுளை பிரஸ்தாபப்படுத்துங்க. அந்த கூடாரத்துல கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. தரித்திரமா இருக்கு, தடையா இருக்கு, போராட்டமா இருக்கா, அந்த இடத்துல அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வந்து ஆசீர்வதிப்பார். கைது செய்யற வேலைய, வருமானத்தை கையில் எடுத்து வச்சு அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்க பிள்ளைகளை கையில எடுத்து வச்சு ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆகாரத்தை கையில் ஏந்தி நீங்கள் தேவத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர் வந்து அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கட்டும். 5:52 பேரையும் கையில் எடுத்து அவர் வானத்தை நோக்கி, பிதாவை நோக்கி பார்த்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ உண்டாயிற்று. 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கட்டுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். என்னாகும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இது கூட அழகாய் கூட எபிரேயர் போது நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆசீர்வாதத்துக்கு சொந்தமான கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற தெய்வம் அவர். ஆனால் அவரை வணங்குகிற நீங்களும் நானும், நம்முடைய கூடாரங்களும் குடும்பங்களும் ஏன் சபிக்கப்பட்டிருக்கிறது? நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தவறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பிரஸ்தாபப்படுத்தலாம். நம்ம அழகாய் கூட சங்கீதம் 34:3 நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்கிறார். சங்கீதம் 44:8 நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்கிறார். 45:17 தலைமுறையாக உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்றார். இந்த தாவீதை தம் கையில் எடுத்து ஆண்டவர் கனப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவர் சொல்றான், நான் தலைமுறையா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தலைமுறையா பிரஸ்தாபப்படுத்துவேன். அவர் சொன்னாரு, நான் உன்னை தலைமுறையா ஆசீர்வதிப்பேன். தலைமுறையா ஆசீர்வதிப்பேன். ரொம்ப முக்கியமான காரியங்க, முக்கியமான காரியம். எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற மேடைகள் எல்லாம் நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு பிள்ளையை இயேசுக்காக ஊழியத்துக்கு கொடுத்து மிச்சம் எல்லாம் விளங்கிடும். ஒரு பிள்ளைய மிஷனரியா அனுப்பிடு, மிச்ச பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன்னா காரணம் எல்லாரும் வஞ்சகத்தால நிறைஞ்சிட்டாங்க. ஒரு மனசார கடவுளுடைய காரியத்தை செய்வதற்கு இல்லை.
வீட்டில் மாஸ்டர்ஸ் பிள்ளைகளை டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் கலெக்டருக்கும் படிக்க வைக்கலாம். இந்த அவலநிலையை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டங்க. கட்டாயம் மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், 7 பிள்ளைகள், 7 பேர் ஊழியத்தில் இருக்கிறார். திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், 6 பிள்ளைகள், 6 பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். 7 லட்சம் கிராமங்களுக்காக அழுது ஜெபிக்கிறான். ஊழியர்கள் இல்லையேன்னு சொல்லி அவங்க பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த அவலநிலை மாறணும். நம் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற தலைமுறைகளாயினும் மாற்றப்படணும். ஒரு அலைமையை சொல்லுகிறார், உற்சாகமா ஒரு அலைமையை சொல்லுகிறார். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சங்கீதம் 61:8 உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 86:9-12 உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 96:2 அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவரை துதியை சுவிசேஷமாய் அறிவிங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். சங்கீதம் 105:1 அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் சொல்றார். ஏசாயா 12:4 அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்கிறார். அப்போ உயர்த்தப்பட வேண்டிய நாமம் இயேசுவின் நாமம். இன்னும் மகிமைப்படுத்த வேண்டிய நாமம் இயேசுவின் நாமம். சுவிசேஷமாய் பிரபலியப்படுத்த வேண்டிய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்னும் தேவனுடைய கீர்த்தனம் பண்ண வேண்டிய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற புகழ்ச்சி, போற்றுதல், வாழ்த்துதல், வணக்கம் எல்லாம் இயேசுவுக்கு போய் சேர வேண்டியது மிக அவசியமானது. ஒரு அழிவு சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றால் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் சிலருக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதே வசனம் தான் ரோமாபுரிக்கு எழுதும் போது 9ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டு வாசிச்சிருங்களேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துறேன். இது யாரை பார்த்து சொல்றாரு? பார்வோனை பார்த்து சொல்றார். எப்பா, உன்னை நிலைநிறுத்துறதுக்கு காரணம் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படிக்கு உன்னை நிலைநிறுத்திருக்கிறேன். இந்த 9 வாதையில நீ தாக்கு பிடிச்சிட்ட. அடுத்து ஒரு வாதை வரப்போது, அதில் நீ தாக்கு பிடிக்க மாட்ட. இந்த வாதையை விட நீ பெரியவன் அல்ல. உன்னை நிலைநிறுத்தினதே நான் தான். உன்னிடத்தில் என் வல்லமையை காண்பித்து இது நிமித்தமாய் பூமியிலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு அலையில சொல்லுகிறார். இதெல்லாம் ரோமாபுரிக்கு எழுதும் போது 9:14 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தை துதிக்கணும், அவருடைய நாமத்தை போற்றணும். பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதும் எங்க அப்பா, எங்க குடும்பம், எங்க வீடு அப்படின்னு பிரஸ்தாபப்படுத்துவாங்க. இன்னும் கொஞ்சம் மாற்றி எங்க அப்பா பரலோகத்தின் தேவனுடைய இரக்கம், கிருபை. ஒரு அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்தா நான் இதுல பார்த்து நினைக்கிறேன். அவர் சொல்றா, எனக்கு கொஞ்சம் சேலை வச்சிருக்கேன் அப்படின்னா. எவ்வளவு சேலை அப்படின்னு சொல்லி கூண்டு கவனிச்சா ஒரு 7 பீரோனுக்கு இருக்கு அப்படின்னா. எனக்கு அப்படியே தலை சுத்திட்டு வலுவாக இந்த புருஷன் சொந்த பூரா விட்டு 7 பீரோடு அப்படின்னு அரண்டு போனேன். இன்னொரு பொம்பளை சொல்றா, என்கிட்ட 500 பவுன் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சேர்த்துவேன். இது அவருடைய பணத்தையும்
அவங்களுக்கு இருக்கிற திறமையும் அவங்க பிரபலப்படுத்துறாங்க. இன்னொரு அம்மாட்ட பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க 3 பாடத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் கூட இன்ஜினியர் முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் கூட மருத்துவத்தில் எதிலே உள்ள பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க, இப்போ கரஸில் அட்வொகேட் போட்டிருக்கிறாங்க. அது போக இந்த ஆடிட்டிங் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்காங்களா. நான் நினைச்சேன், இந்த பொம்பளைக்கு லூஸ் பிடிக்கலையா, மண்டையில என்ன இருக்கு? வயசு 32 வயசு, இன்னும் கல்யாணம் முடிக்கல. இவன் கல்யாணம் முடிச்சாலும் புருஷனையும் கவனிக்க மாட்டா, பிள்ளைகளையும் கவனிக்க மாட்டா. அவளுக்கு ஒரு கிறுக்கு, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஒருவேளை அவ பேருக்கு பின்னாடி நீளமா பேருக்கு சொற்ப இடமோ, அதுக்கு முன்னாடி அவ படிப்பெல்லாம் போட்டா ஒரு பெரிய பக்கமே வந்து. நம்ம பிள்ளைகள் 10th ரொம்ப கஷ்டமா இருக்குங்காங்க, 12th ரொம்ப கஷ்டமா இருக்குங்காங்க, காலேஜில் 6 அரியர். எப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா, நிறைய பேர் எதையாவது ஒரு கோலத்தில் பிரஸ்தாபமாக்குவதற்கு எதையோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக மகத்துவமானது பிரஸ்தாபப்படுத்துவது தெய்வத்தை மாத்திரம். தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்ம பழகி கொண்டோமானால் நம்முடைய தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார், வந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை குறித்து சொல்லணும்னா அதே ஒரு பிரசங்கம் ஆயிடும். இன்னைக்கு பிரஸ்தாபத்தில் மட்டும் நின்றுவோம். பிரஸ்தாபப்படுத்தின போதும் அவர் வந்து ஆசீர்வதிச்சிருவார். வேற எதையும் இல்லை, அவரை பிரஸ்தாபப்படுத்தினா அவர் வந்து ஆசீர்வதிச்சிருவார். நான் திரும்பி உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன், நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பது பெரிதில்லைங்க, பெரிதில்லை. எந்த நிலையில் இருக்கிறது என்பது பெரிதல்ல. ஆனால் நீங்கள் இருக்கிற நிலையில எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிச்சுப்பார். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் கனப்படுத்திடுவார். அதனால போன புழுதியிலையோ குப்பையில இருந்தா கூட பரவாயில்ல, அவரை உயர்த்துங்க, அவர் நிச்சயமா உங்களை கனப்படுத்துவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எப்படி பிரஸ்தாபப்படுத்துவது? ஒரு 3 விதமான பிரஸ்தாபம். எப்படி ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவது? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கணுங்க. இப்போ மார்சல் எடுத்துக்கணும். அவன் தான் சின்ன பேரும் புகழும் ஒன்று அவனுக்கு தெரியாது. அவன் இருக்கான். அவங்க அப்பா ஒருவேளை டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கிடுவேன். அவன் டாக்டர் ஆகிட்டான். அப்போ அவன்கிட்ட போனவங்களாம் சொல்றாங்க, எப்பா அந்த டாக்டர் பேசுனாலே பாதி வியாதி சரியா போயிடுது. ஏற்கனவே அவன் பயங்கரமா பேசிட்டே இருப்பான். பேசினாலே பாதி வியாதி என்ன செஞ்சது? சரியாயிடும். அவர் தொட்ட உடனே வியாதி என்ன செஞ்சது? சரியாயிடும் சொல்லி ஒரு ரேஷன் கடையில லைனுக்கு காத்திருக்கிற இடத்துல ஒரு 10 பொம்பளைகள் பேசினான்னு வைக்கிறேன், அது அப்படியே முன்ன விதத்துல போயிடும். வேற இந்த குளத்துகளை பார்க்கும்போது ஒருத்தர் தூக்கி விட்டாச்சுன்னா போதும், அதுவும் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்பா மார்சல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் போல டாக்டர், நல்ல மனுஷன், சிரிச்ச முகமா, என்னமா பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு, நல்ல டாக்டரா தெரியல அப்படின்னு சொல்லி பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஈஸியா பிரஸ்தாபம் பண்ணும். இவனுக்கு கூட்டம் ஜாஸ்தியா வரும், பணம் இவனுக்கு போய் சேரும். ஆனா பிரஸ்தாபப்படுத்துற யாருக்காவது நன்மை உண்டாகுமா? இல்லை. இந்த குளத்து வேலை இருக்கும்போது இந்த கிழவி தான் பேசிட்டு இருந்தது, அதனால இதுக்கு கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுப்போன்னு சொல்லி மாசம் கொண்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ரேஷன் கடையில் இந்த பொம்பளை தான் பேசினான், அதனால இவளுக்கு கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தினா அவர் அந்த இடத்திலேயே வந்து ஆசீர்வதிப்பாராம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சொல்லுது புரிஞ்சுதா? அந்த கடை நல்லா இருக்கு, இந்த கடை நல்லா இருக்கு, இந்த செருப்பு அந்த பிளாட்பார்ட்டில் போடுறது நல்லா இருக்கு, அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலில் டீ நல்லா இருக்கு, இது பாக்கெட் பால் டீ, இது அந்த டிவி அந்த டீ, இது இரவு மாட்டு பால் டீ, இது பசுபால் டீ, இப்படின்னு பேர் சொல்றோம். எனக்கு கேரளத்திலிருந்து ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் நம்ம அம்பை தாலுகாவில் ஒரே ஒரு கடையில் தான் டீ குடிப்பேன், அது உங்க ஊரில் இருக்கிற டீ கடை,
அந்த ஒரு கடையில தான் பசுமாட்டி அப்படின்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் யோசிச்சேன், இவனை நம்மளும் பின்பற்றுவோமே. அதனால பாக்கெட் பால் டீ இல்லாம அந்த பசுமால் டீ கடையில போய் நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அன்னையிலே சொல்லுங்களேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா இப்படி நிறைய பேர் பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தை நம்மளோட வாயில சொல்லி பிரஸ்தாபப்படுத்தணும். ஒரு அன்னையிலே சொல்லுங்களேன், அவரை ஒரு 2 நிமிஷம் அப்படி கையை உயர்த்தி உங்க வாயினால அவரை பிரஸ்தாபப்படுத்துறீங்களா? துதித்து பிரஸ்தாபப்படுத்தணும், துதித்து பிரஸ்தாபப்படுத்தணும். சங்கீதம் 105:1 படி நாம அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே ஆண்டவரை துதிச்சிடலாமே. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். எப்படி பிரஸ்தாபப்படுத்தணும்? அப்படியே கையை உயர்த்தி, இயேசு நல்லவர் 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 நல்லவர், இயேசு அற்புதர் 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 அற்புதர், இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர், இயேசு ரட்சகர் ரட்சகர் ரட்சகர், இயேசு மீட்பர் இயேசு மீட்பர். இப்படி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிச்சு அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இதுதான் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி உலகம் உள்ள கால எதிரை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 69:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட சங்கீதம் 51:50-23 ஸ்தோத்திரபடி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி வாயினால அவரை துதிச்சு பிரஸ்தாபப்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க சரீரத்துல இந்த கடவுள் வந்து உங்க சரீரத்தை ஆசீர்வதிக்கணும்னா வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஒருவேளை முழங்கால் போட்டு துதிச்சவங்க இருக்கிறாங்க, நின்றுகிட்டு துதிச்சவங்க இருக்கிறாங்க, நடந்துகிட்டு துதிச்சவங்க இருக்கிறாங்க. நீங்க எப்படியாவது காலையில எந்திரிச்ச உடனே யார் முகத்தையும் பார்க்காதீங்க, அந்த ஊத்தவாயை மட்டும் லேசா கொப்பிடிச்சிட்டு எங்க ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. நல்ல ஒரு பாஸ்டர் காலையில 2-3 மணி வரை நம்ம சர்ச்சில் ஒரு நாள் படுத்திருந்தார். முழங்கால் போட்டு கையை தட்டி பாடி துதிக்காம மனுஷன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுக்கடுத்து குரட்டை விட்டார், 7 மணி வரை குரட்டை விட்டுட்டார். ஆனா அந்த 2-3 அவர் துதிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்களும் இந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் பிரஸ்தாபப்படுத்துங்க. உங்க வாய் அவரை பிரஸ்தாபப்படுத்தட்டும், உங்க வாய் அவரை பிரஸ்தாபப்படட்டும். கை நல்லா இருந்தா கையை தட்டி கர்த்தரை துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த ரீதியில் இருக்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா என்னோட அந்த ரொனால்டோ பிடிச்ச எனக்கு ஒரு நல்ல காரியம் என்னன்னா, கிட்டார் போட்டு கடவுளை ஆராதிக்கலாம். கிட்டார் போட்டு தெருவில் நின்று அந்த வீதிகளில் கர்த்தரை மகிமைப்படுத்துற விதம் மெய் சிலிர்க்க வச்சுட்டு ஒரு அலையிலே சொல்கிறார். நமக்கு இருக்கிற திறமை ஒருவேளை கடவுளை சித்தமானா நம்ம 2025 எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மேலே ஏற்றுவோம். ஒரு பொண்ணு கிட்டார் பழகிட்டு இருக்கா, இன்னும் ஏற்கனவே வயலின் வாத்தியார் இருக்கிறாரு, இன்னும் ஒரு வேலைக்கு மட்டும் ஒருத்தனை ரெடி பண்ணணும். ஒரு அலையிலே சொல்கிறார், ஏற்றியே தீர்வோம். 2025 நமக்கு ஆராதனை அமர்க்கலமாக தான் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கட்டாயம் நம்ம இறக்கி ஆராதிக்க போகிறோம். இன்னும் கூட பிபி ஊதுறவங்க இருந்தா கூட வரவேற்கலாம். இன்னும் மிருதங்கம் வாசிக்கிறவங்க, இன்னும் திருக்குள் வாசிக்கிறவங்க, தபேலா வாசிக்கிறவங்க, உங்களுக்கு இருக்கிற திறமையில உங்க காசு கொடுத்து வாங்கி நீங்க படிங்க. உங்களுக்கு நான் ஸ்டேஜ் தரேன், மைக்கு பாட்டுறேன், வாசிக்க நல்லா வாசிச்சீங்கன்னா மைக் சத்தம் வெளியே வரும், இல்லாட்ட முகம் மாத்திரம் வெளியே வரும். ஒரு அலையில சொல்லுங்களேன், கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ரீதியாவது கர்த்தரை மகிமைப்படுத்தணும், பிரஸ்தாபப்படுத்தணும். நீங்க துதிச்சு கர்த்தரை என்ன செஞ்சிடணும்? மகிமைப்படுத்திடணும் உங்களுடைய வாயினால. இன்னும் கூட சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது நாவில் இருக்கும்.
இன்னும் கூட சங்கீதம் 86:12 அவருடைய நாமத்தை துதித்து நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வாயினால் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா, ஒரு பிள்ளை பிறந்து உங்க கையில கிடைச்சிட்டுன்னா முதல்ல அந்த பிள்ளை காத்துக்குள்ள இயேசு 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 சத்தம் போடுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சிலர் போய் அம்மா இல்லை மாமா அப்படிம்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இயேசுன்னு சொல்லி அந்த பிள்ளை காதுல சத்தம் கொடுங்க. இன்னும் அந்த பிள்ளைக்கு உங்களுடைய கையை வச்சு இயேசுவே என்று சொல்லி ஆசீர்வதிச்சு பாருங்க. துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவரை பிரஸ்தாபப்படுத்துவது வாயினால் ஸ்தோத்திரித்து துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இரண்டாவது கனிகளினால், அதாவது செயல்பாடுகளினால். இன்னும் கொலாசியர் இருக்கிறது நிறுவம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், பிலிப்பியர் இருக்கிறது நிறுவம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த கர்த்தருடைய நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனுக்கு பிரியம் உண்டாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். அப்போ தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுவதற்கு நீதியின் கனியில் நிறைந்தவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. இந்த நீதியின் கனி தான் ஆவியின் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகளும் நமக்கு அவசியம். ஒரு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு கனிகளை நமக்கு தரட்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த கனி என்பது நமக்கு அவசியம். நீங்க ரொம்ப அழகாய் கூட எவ்வளவு நேரம் துதிச்சுட்டு வீட்டுல நாய் மாதிரி இல்லைன்னா மற்றது மாதிரி நம்ம பயங்கரமா ஆக்ரோஷமா இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அன்புள்ளவர்களாக கனி நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கும்போது இதுலையும் ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துறார். இது கூட நல்ல ஒரு அருமையான சகோதரர் சொன்னாரு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பையா, ஆனா எங்க வீட்டுல ஒரு இருக்காங்க, இவனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்காம ஆயிட்டு அப்படின்னா. ஏன் கேட்டேன், நான் தீபாவளிக்கு காலையில 5 மணிக்கே போய் ஆட்டுக்கறியும் கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். மகாராசி காலையில கஞ்ச குடிச்சிட்டு அவ பாட்டுல செவத்துக்கு போயிட்டா. இன்னும் அவனை உருவனா அவன் வரட்டும் காத்துருக்கிறேன். அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அடிப்படை வேலைகளை கூட செய்யாத சில பெண்களால் கடவுளுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. சிலருடைய குணாதிசயத்தினால் கடவுளுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. சிலருடைய சுபாவங்களினால் கடவுளுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நீங்க வளர்ந்த வளர்ப்பு இல்லாட்ட நீங்க செய்கிற செயல்பாடுகள் ஏதோ ஒன்று தேவனை தூசிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாக்கோபு சொல்கிறார், என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். வாசிச்சிருங்களேன். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் கானானிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். சிமியோன் லேவியை பார்த்து இந்த யாக்கோபு சொன்னாரே, என் வாசனையை என்ன செஞ்சீங்க? கெடுத்து போட்டீங்க. இதே போல கிறிஸ்துவின் வாசனையை நிறையவே கெடுத்துடுறோம். சிலவங்க சொல்லுவாங்க, நீங்களா கெட்ட வார்த்தை
நல்ல பெரிய கத்திரியை வச்சு வெட்டி அந்த நாக்கில் நல்ல ரோஸ்ட் போட்டு நாய்க்கு போடணும். எப்படி துணிகரம்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என் வாயில் இந்த வார்த்தை வராது. ஆனா எப்படி வருது? கண்ணிகளால் உங்களுடைய சூழலை நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை வாசனையை கெடுத்து விடுகிறீர்கள். இன்னும் சிலருடைய அந்தரங்க ஜீவியம் கிறிஸ்துவின் வாசனையை கெடுத்து விடுகிறது. நம்ம கவனமாக கூட இருக்கணும். கனி ரொம்ப முக்கியங்க. கனி ரொம்ப முக்கியம். ஜீவியம் ரொம்ப முக்கியம். கிரியை ரொம்ப முக்கியம். சில பேர் எதனாலும் பணத்தால் சாதிச்சு விடலாம் நினைப்பாங்க. ஆனா அந்த இயேசுநாதர்கிட்ட ஒரு பருப்பு விலகாதுங்க. உங்க கிரியை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். உங்க கிரியை ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார். நீங்க இந்த கிரியைகளினால் அவரை பிரஸ்தாபப்படுத்துறீங்களா? அவர் வாசனையை கெடுத்து போடுகிறீர்களா என்பதை தேவன் ரொம்ப உற்று கவனிக்கிறார். நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால் அவரை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனத்துல ஒண்ணு, ஆமா ஒன்று ஒரு 11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கட்டாயம் நம்ம பின்பற்றி ஆகணுங்க. கட்டாயம் நம்ம பின்பற்றி ஆகணும். கட்டாயம் நீங்கள் உங்களுடைய செயலை சரிப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாயினால் கர்த்தரை துதிப்பீர்கள், நல்லதுதான். பிரஸ்தாபப்படுத்துவீர்கள், நல்லதுதான். ஆனால் உங்கள் செயல்பாட்டாலும் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பி நான் சொல்றேன். திருநெல்வேலி டவுன்ல பாஸ்டர் சேகர் பாஸ்டரோட நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் சைக்கிளில் போனவர் ஒரு பைக்கார் வந்து இடிச்சுட்டான். அந்த சைக்கிள்காரருக்கு கொஞ்சம் வயசு இருக்கும், ஒரு 50 வயசு இருக்கும். நெத்தியில் ஒரு பெரிய பட்டை போட்டுக்கிறார். இப்படி ஒரு பட்டை போட்டு நடுசில் குங்குமம் போட்டு வச்சிருக்கார். அவர் கால் அந்த சைக்கிளில் உள்ள மாட்டிக்கிட்டு கீழே கிடக்கார். பைக்கார் பறந்துட்டான். உடனே நாங்கள் போய், இவர் பாஸ் நல்ல ஹைட்டாக இருப்பார். அவர் போய் அந்த காலை அப்படி வளைச்சி இப்படி எடுத்து வெளியே விட்டு தூக்கி விட்டார். தூக்கி விட்ட உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க கிறிஸ்தவங்க ஐயா அப்படின்னா. ஒரு அலிலியன் சொல்லுங்க, இயேசு நல்லவர் அவனுக்கு சொல்லலை, இல்லைன்னா சிலுவையும் போடலை, எந்த அடையாளமும் இல்லைங்க. கிரிய பார்த்த உடனே நீங்க கிறிஸ்தவங்களா? அவர் ஒரு ஆட்டோவில் ஏற்றி வச்சு கூட எண்ணெயை அனுப்பி அங்கே சரிக்கிற செலவையும் கொடுத்து அவர் சரிப்படி அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்து சைக்கிளை ஓரமாக நிப்பாட்டிட்டு போனார். ஒரு அலையில சொல்லுங்களேன், உங்களுடைய கிரிய கிறிஸ்துவை பிரபலியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, திராவிடத்துக்கு நான் எதிரி அல்ல, திராவிடம் சாதித்ததாக ஒரு பெரிய கிறிஸ்டியானிட்டியை மூடி மறைக்கிற செயல்பாடுகளை செய்கிறாங்க. நானும் ஒரு திராவிடம் தான். ஆனால் உண்மை நிலை கிறிஸ்துவ மிஷனரி இந்தியாவுக்கு வரலனா இன்னும் திராவிடத்தை போல கோமணம் தான் கட்டுவார்களே ஒழிய திராவிடம் நம்மை உயர்த்தவில்லை, கிறிஸ்டியானிட்டி தான் உயர்த்தியது. இந்த திராவிடம் இருந்தது, ஆனால் பெண்கள் மேலாடை போடுவதற்கான அறிவு அவர்களுக்கு திராவிடத்துக்கு கொடுக்கப்படவில்லை. என்னைக்கு கிறிஸ்தவ மிஷனரி வந்தார்களோ அவர்கள் தான் பெண்களுக்கு மேலாடை தைத்து கொடுத்து முதல் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அதனால டாக்டர் அம்பேத்கரை காட்டிலும் திராவிட கொள்கையை பேசுகிற திராவிடரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷகர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மிஷனரிகள் மிக பங்கு வகித்திருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுகிறார், இது நம்ம எந்த மேடையிலையும் பேசலாம்.
விவாதத்துக்கு வந்தா கூட ஆதாரத்தோடு பேசலாம். இந்திய வரலாறு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, திராவிடத்திற்கு இந்தியர்களுக்கு அணை கூட கிட்ட தெரியாது. இதை கட்டி கொடுத்ததும் மிஷனரிகளே. எப்படி கரண்டை கண்டுபிடிச்சது? கரண்ட் கண்டுபிடிச்சது இன்னும் கூட நிறைய வாகனங்களை கண்டுபிடிச்சது எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனா அடிப்படை உடைகளை கூட கண்டுபிடித்து கொடுத்தது கிறிஸ்தவம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனாலதான் சொல்கிற நம்முடைய செயல்பாட்டாலும் கிறிஸ்துவத்தை வளர்க்கணும், பிரஸ்தாபப்படுத்தணும். அன்னை தெரேசா அம்மா, அந்த அம்மா அந்த கல்கத்தா பகுதியில் புரட்சி ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அருணாச்சல பிரதேசம், இன்னும் கூட சிக்கிம், இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற மெஜாரிட்டி கிறிஸ்டியனா இருக்கிற அந்த மாநிலத்துக்கு காரணம் இந்த அன்னை தெரேசா அம்மா கர்த்தரை பிரபலப்படுத்துற விதங்கள் தான். எல்லாம் செய்திகளினால் படுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கனிகளினால் செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பகற்காலத்துல இரண்டாவது, உங்கள் செயல்பாடுகள், உங்கள் கிரியைகள், உங்கள் நடத்தைகள், உங்கள் அந்தரங்க வாழ்வுகள் எல்லாம் ஆண்டவரை பிரபலப்படுத்தணும். அதற்கு கனி அவசியம். இந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழணும். ஒரு பெட்டிக்குள் இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள காணிக்கை போட்டோம். இந்த காணிக்கை எதுக்குள்ள இருக்கு? பெட்டிக்குள்ள இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் அவருடைய கனியை கொடுக்க முடியும். நீங்க மாம்சத்துல இருந்துகிட்டு தொடருக்கு மட்டும் துவையமாய் கிறிஸ்துவ வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க சுபாவம் மாறாது. உங்க அப்பா அம்மா சுபாவம் தான் உங்களுக்குள் இருக்கும். உங்க அப்பா அம்மாட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் நல் வழிப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமா ஒரு தமிழ் பற்றி சொன்னாங்க, உங்க அப்பா மாதிரியே இந்த பையன் வாரான. ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அவன் கிறிஸ்துவுக்குள் வரும் வரைக்கும் அப்படிதான் வாழ்வான். அவன் கிறிஸ்துவுக்குள் வந்தவரா அவன் சுபாவம் தெய்வீக சுபாவமா மாற்றப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது, நம்முடைய நற்கிரியைகளினால் அவரை பிரஸ்தாபப்படுத்தும். மூன்றாவது ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 96 அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வர வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். இரண்டாவது, மற்றவர்களிடத்தில் இயேசுவை பிரபலமாய் பேசணும். எப்படி பேசணும்? மற்றவர்களிடத்தில் இயேசுவை பிரபலமாய் பேசணும். அப்படி சொன்ன மாதிரி அந்த தம்பி யோசுவாவுடைய அந்த பிள்ளை அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல பாட்டு படிக்கிறவங்க முடியல, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர் இருந்தாங்க. இன்னும் 6வது இடத்துல அந்த சார் ஒரு பெரிய இயேசுவை பத்தி திருமூலர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாரு. எல்லா ரீதியிலும் அவருடைய சுவிசேஷம் கர்த்தர் யார் என்பதை ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். நாம் மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தையில சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இப்படி மற்றவர்களோடு சுவிசேஷத்தினால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். வேதாகமத்தில் 2 ஆளுமிக்க தலைவரிடத்தில் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தின 2 மனிதர்களை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒன்று பார்வோனிடத்தில் யோசேப்பு. பார்வோனிடத்தில் யோசேப்பு. இந்த பார்வோனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யோசேப்புக்கு கிடைச்சது, சூழல் கிடைச்சது. இந்த யோசேப்பு தெய்வத்தை குறித்ததான செய்தியை அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து பிரஸ்தாபப்படுத்தினார். அது நிமித்தமாய் யோசேப்பு, அடிமையாய் போன யோசேப்பு
தேசத்தில் அதிபதியாய் மாற்றினார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 44 வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 14 அந்த பார்வோனை பார்த்து சொல்றான், நான் அல்ல. ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 44 வசனம் வரைக்கும் இந்த சம்பவம். இந்த யோசேப்பு பார்வோனும் சம்பாஷிக்கிற ஒரு சம்பாஷணை. இதுல பார்வோனை பார்த்து முதல்ல சொல்றா, நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவு அருள செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நான் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் சொல்கிறான், தேவன் தான் மங்களகரமான உத்தரவு தர முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மங்களகரமான ஒரு சூழல், ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கணும்னா அது தேவன் தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இரண்டாவது சொல்றாரு, தேவன் செய்ய போகிறதை 25 வசனம், தேவன் செய்ய போகிறது, அவர் தான் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தான் இந்த மனிதன். இந்த யோசேப்பு பார்வோனுக்கு சொல்றார், தேவன் செய்ய போகிறதா உனக்கு. இந்த பார்வோனுக்கும் எபிரேய தெய்வனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த எபிரேய தெய்வத்தை இவன் வணங்க மாட்டான், எபிரேய தெய்வத்தை நம்ப மாட்டான், எபிரேய தெய்வத்தை கும்பிடுறவங்களை இவன் அவமானமாக எண்ணுவான். அவன்கிட்ட போய் சொல்றான், நான் அல்ல, அந்த தெய்வம் தான் உனக்கு மங்களகரமான காரியத்தை செய்ய போறார். அந்த தெய்வம் தான் செய்ய போகிறத உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். 28 வசனம், தேவன் தான் பார்வோனை காண சூழலை உருவாக்குகிறார். இன்னும் 32 வசனம், தேவனால் நிச்சயமாகவே உனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவனால், தேவனை குறித்து அந்த பார்வோன்ட்ட தைரியமா சொல்றான். இவன் பேசின வார்த்தை, இவன் பேசின வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிச்சார். உடனே பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற நீ. அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க, அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க. இரண்டாவது சொல்றான் 39 வசனத்துல, தேவன் இவைகளை எல்லாம் அந்த பார்வோன் வாயிலேயே தேவ ஆவி, தேவன் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குமானால் அந்த பார்வோனை காட்டிலும் இந்த மாமனிதர் மோடிஜி அவர்கள் பெரியவர்கள் அல்ல. இவங்க வாயிலேயே வரணும்டா நல்ல யோசேப்புகள் வேணும். ஒரு அலையிலே சொல்லுகிறார், இந்த யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுனால தேவனாய் கர்த்தர் இந்த யோசேப்பிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலே சொல்லுகிறார். இரண்டாவது பெரிய மனிதன் நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சர் உலகத்தில் இருக்கிற முழு நாடையும் தன் கைவசப்படுத்தினான். இன்னும் அவன் கைக்கு தப்புன ஒரு நாடு கூட இல்லை, எல்லா நாட்டையும் அவன் சிறைப்படுத்திட்டான். எல்லா உலகத்தில் இருக்கிற முழு உலகமும் இந்த நேபுகாத்நேச்சருக்கு அடிமை. அவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தானியேலுக்கு கிட்டியது. உடனே தானியேல், அந்த தானியேலுக்குரிய அந்த சம்பவம் தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதுல 17வது வசனம் அவன் சொல்கிறான், தேவனே, நான் இந்த பார்வோனிடத்துல நான் பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கி தர, அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் எனக்கு தாருங்கள் என்று தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். 17வது வசனம் 19 23 வரைக்கும் ஆண்டவர் அந்த சொப்பனங்களை வெளிப்படுத்தின போது நன்றி சொல்லி கர்த்தரை துதிச்சான், ஆராதனை செய்தான். பரலோகத்தின் தேவனை தானியேல் ஆராதனை செய்தான். அதுக்கடுத்து பார்வோன் அந்த நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக தானியேல் கொண்டு போகப்பட்டான். 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த பூமியில இருக்கிற ராஜா, ஆனா பரலோகத்தில் உன்னோட ஒரு பெரிய ஒரு தெய்வம் இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் தான் இந்த உத்தரவு உனக்கு கொடுக்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 30வது வசனத்துல சொல்றாரு, இதையெல்லாம் வெளிப்படுத்தின அந்த பரலோக தெய்வம் என்று சொல்றாரு. 37வது வசனத்துல, அந்த பரலோகத்தில் உமக்கு தந்த ஒரு பெரிய
உனக்கு தந்ததை, இந்த ராஜ்யத்தை தந்தது அந்த பரலோகத்தின் தேவன் தான் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் சொல்கிறார். இது 44வது வசனம். அவன் சொல்றான், பரலோகத்துல தான் ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறார். ரொம்ப புரியுதுங்க. நிறைய திறமைகள் இருக்கலாம். ஆனா இந்த தானியேல் சொல்றான், நேபுகாத்நேச்சரை பார்த்து இவருக்கு தான் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும், மனுஷனால முடியாது என்று சொல்லி ரொம்ப அழுத்த திருத்தமாய் இயேசுவை பிரபலப்படுத்தினார். படுத்துற உடனே என்ன நடந்ததுன்னா, இந்த 45வது வசனம், முகங்குப்புற தானியேலின் காலிலே அவன் விழுந்தான். விழுந்துட்டு அவன் சொல்ற ஒரு வார்த்தைய எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருக்க பார்க்கலாம். 47வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி வெளிப்படுத்தினபடியால், எல்லாரும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், உங்கள் தெய்வம் தான் ராஜாக்களுக்கெல்லாம் தெய்வம், உங்கள் தெய்வம் தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி உலகத்தை முழு ராஜ்யங்களையும் தன் கைவசப்படுத்தின மகாராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்றாங்கன்னா, அவனுக்கு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு தானியேல் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் மற்றவர்களுக்கு இந்த தெய்வத்தை சுவிசேஷமாய் பிரபலப்படுத்த வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். பிரஸ்தாபப்படுத்தினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் இப்படி சொல்லிட்டான். அடுத்து நேபுகாத்நேச்சர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வர்றாங்க. அவங்க அடுத்த அதிகாரம் 3வது அதிகாரத்துல வந்தான். அப்போ திடீர்னு சொல்லி நேபுகாத்நேச்சருக்குள்ள ஒரு பெருமை, அவர் பெரிய பொற்சிலையை பாட்டிட்டு இதுதான் வணங்குனா, உடனே வணங்காதவங்களை அக்கினி வாழை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டான், என் கைக்கு தப்பு வைக்கிற உங்கள் தேவன் யார் யாருன்னு கேட்டான். ஆனால் நிரூபிச்சு யார் என்பதை அங்கே ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நிரூபிச்ச அந்த காரியங்கள் அற்புதமாய் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அப்போ கடைசியில சொல்றா, நேபுகாத்நேச்சர் சொன்ன ஒரு வார்த்தை 28வது வசனம் 3வது அதிகாரம் 28. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். அடுத்து 29ல சொல்றார், ரட்சிக்கத்தக்க வேறொரு தெய்வம் இந்த பூமியிலே இல்லை, ரட்சிக்கத்தக்க வேறொரு தெய்வம் இந்த பூமியிலேயே இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 4வது அதிகாரம் முழுக்க உன்னதமானவர் பெயர் வச்சதே இந்த நேபுகாத்நேச்சர் தான். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகை கொடுக்கிறார் என்பதை எல்லாம் அறிந்தது இந்த நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு தூரத்துக்கு இந்த தெய்வத்தை அவன் அறிந்து அறிக்கை செய்ததற்கு காரணம் இந்த தானியேல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த பாபிலோனிய தேசத்தில் அதிகாரியாக இருந்தார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் இந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உங்க வாயினால ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உங்க கனிகளினால, நல்ல குணங்களினால, நல்ல கிரியைகளினால பிரஸ்தாபப்படுத்துங்க. 3வது, தைரியமாய் மற்றவர்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெய்வத்தை நீங்க தெளிவாய் எடுத்துக் கொள்ளுங்க. பயப்பட வேண்டாம், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமா இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வம்